இது மகிமை நேரம். கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பாராட்டுகிற இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட புதிய ஏற்பாட்டின் நற்சாட்சிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறதான ஒரு நற்சாட்சி 3 யோவான் 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3வது நிருபம் 12வது வசனத்துல, தேமேத்திரியு எல்லாரிலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய் என்று அறிவீர்கள். தேமேத்திரியு என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, சின்ன சின்ன இடத்தை வேதத்திலே பெற்றிருக்கிறவர்கள் கூட நல்ல அருமையான ஒரு ஆழமான சாட்சியை அவர்கள் பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். தேமேத்திரியு என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதன், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதான சாட்சி இருக்கிறார்? அவர் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றவராக இருக்கிறார். அப்படி என்றால் என்ன? அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இந்த உலகத்துல சக மனிதர்களோடு அவருக்கு மேலாக இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவருக்கு கீழாக இருக்கிறவர்களாலும் சரி, எல்லாரிடத்திலும் நற்சாட்சி பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, விசேஷமாய் நாம் பார்க்கிறோம், சத்தியத்திலும் நற்சாட்சி பெற்றிருக்கிறார். அப்படி என்றால் என்ன? சத்தியத்தின்படி தான் வாழ்ந்திருக்கிறார், சத்தியத்தின்படி நடந்திருக்கிறார். எனவே சத்தியத்துல அவருடைய பெயரும் இடம் பெற்றிருக்கிறது. பாருங்க, இந்த மனிதனுடைய பெயர் இந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லாமல் கூட போயிருக்கலாம். ஆனால் அவர் எப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாக சத்திய வேத புஸ்தகத்தில் அவர் சத்தியத்தின்படி நடந்ததால் சத்திய வேத புஸ்தகத்தில் உடைய பெயர் நிலைத்து நிற்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் யோசித்து பார்க்கும்போது நாம் வாழ்கிறதான வாழ்க்கை உண்மையாகவே கர்த்தருக்கு ஏற்புடைய வாழ்க்கையா இருக்கிறதா? நாம் வாழ்கிறதான வாழ்க்கை உண்மையாகவே எல்லாராலும் நற்சாட்சி பெறுகிறதான வாழ்க்கையா இருக்கிறது? இது ஒரு சேலஞ்ச் போலதான். உண்மையாகவே இது ரொம்ப கடினமான ஒரு காரியம் தான். 4 பேருக்கு நம்ம பிடிக்கும், 4 பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த தேமேத்திரியை பாருங்களேன், 4 பேர் மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்த அனைவராலும் நற்சாட்சி பெற்றவராய் கூட காணப்படுகிறார். இன்னைக்கு இந்த வாழ்க்கை நம்மால் வாழ முடியுமா? யோசித்து பார்க்கிறோம். ஒரு காயினுக்கு 2 பக்கத்தை போல ஒரு பக்கமான வாழ்க்கை அநேகருக்கு பிடித்தமான வாழ்க்கையா இருக்கும், ஆனால் மறுபக்கமான வாழ்க்கை அநேகரால் வெறுக்கப்படுகிறதான வாழ்க்கையா இருக்கும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதான வாழ்க்கையாய்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாழ்க்கையை நான் விரும்பவில்லை. எல்லாராலும் விரும்பப்படுகிறதான ஒரு வாழ்க்கை, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான ஒரு வாழ்க்கை. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும்போது ஒருவேளை அவர் இந்த உலகத்துல வாழும்போது அநேகர் அவரை குறித்து அப்படியெல்லாம் செய்திருப்பார்கள். அவரை சோதிக்கும்படியா இப்படி செய்திருக்கலாம், அவரை சோதிக்கும்படி எப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லி அநேக வார்த்தைகள் அவரை குறித்து வந்து கொண்டே இருந்தது. ஆனால் பிரியமானவர்களே, அவர் அதை அவர் ஒரு வித்தியாசமான காரியமா எண்ணாமல் அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் அவர் அதை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக என்ன நடந்தது? இன்றளவும் அவர் விசுவாசிக்கிறவர்கள் அநேகராய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேகரால் நம்முடைய ஆபீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலருக்கு மாத்திரம் நம்மை பிடிக்கும், ஒரு சிலருக்கு நம்மை பிடிக்காதுன்னு சொன்னா அப்படி அல்ல. உண்மையாக பாரபட்சம் காட்டாமல் நாம் அனைவரிடத்திலும் ஒரே அன்போடு, சக மனிதர்களிடத்திலே ஒரே அன்போடு இருக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதை தான் கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவராலும் நற்சாட்சி பெறுகிறதான ஒரு வாழ்க்கை வாழ நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 2வது என்ன நற்சாட்சி? சத்தியத்திலே நற்சாட்சி. சத்திய வசனத்துல நாம் நடக்கும்போது நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் ஆகிய இந்த வேத வசனத்திலே நாம் நடக்கும்போது உண்மையாகவே நாம் வேத புஸ்தகத்திலே நம்முடைய பெயரை கூட, அதாவது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை கூட நாம் பெறுவர்களாய் கூட மாற்ற முடியும். பாருங்க, இந்த தீமோத்தேயு சத்தியத்தின்படி நடந்தார், சத்திய புஸ்தகத்திலே அவருடைய பெயர் வந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய எண்ணம் எப்படியாக இருக்க வேண்டும்? இந்த உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நேரத்துல என்னுடைய பெயர் நிச்சயமாக ஜீவ புஸ்தகத்துல இடம் பெற்றிருக்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, யோசித்து பார்ப்போம். நான் கடைசி
புஸ்தகத்துல, என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்குமா இருக்காதா என்றதான ஒரு எண்ணம் எப்போது நமக்கு இருக்கணும். நம்ம ஒருவேளை இப்போ நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுதலின் நிமித்தமாக கடைசியில அந்த பெயரை நாம் இழந்து போவோம் என்று சொன்னா பாருங்க, எவ்வளவு ஒரு கடினமான ஒரு காரியம், எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்படி இல்லாதபடிக்கு, அப்படிப்பட்டதான நிந்தனைக்குள்ளாக நாம் தள்ளப்படாதபடிக்கு உண்மையாகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நிச்சயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள்ளாக உண்மையான வாழ்க்கை வாழுகிறவர்களாய், கடைசி பரியந்தம் நிலைத்திருக்கிற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய், சத்தியத்திலே நற்சாட்சி பெற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதைதான் கர்த்தரும் எதிர்பார்க்கிறார். சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் தீமோத்தேயு என்கிற ஒரு சின்ன எடுத்துக்காட்டானால், இதை வைத்துக்கொண்டு இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையா இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்குதான ஒரு மனிதனுடைய பெயர், ஆனால் அநேகருக்கு சாட்சியாக இந்த மனிதர் வாழ்ந்ததை கூட நாம் பார்க்கிறோம். யோவான் 19:35 கூட நாம் வாசிக்கிறோம், அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான், அவனுடைய சாட்சி மெய்யா இருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அறிந்திருக்கிறேன். உண்மையான ஒரு சாட்சியை இந்த மனிதன் பெற்றிருக்கிறான். பாருங்க, இன்னைக்கு நீங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே உண்மையான சாட்சியை நம்மால் பெற முடியுமா? உண்மையான சாட்சி என்றால் என்ன? இப்ப நம்மை பார்க்கிறவர்கள் ஏதோ முகஸ்துதிக்காக அல்ல, என்னுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறதான உண்மையான வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் அதை பார்த்து ஏகமனதோடு கூட சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். உண்மையான சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்டதான வாழ்க்கையை நாம் வாழுவோம் என்று சொன்னால் நம்முடைய பெயரும் ஜீவ புஸ்தகத்தில் நிச்சயமாக நிலை பெற்றிருக்கோ. இந்த உலகத்தில் வாழும்போது மாத்திரம் சாட்சி இல்லை, 2 விதமான சாட்சி இந்த மனிதர் பெற்றிருக்கிறார். உலகத்தில் வாழும்போது சாட்சி, உலகத்துல மற்ற மனிதனிடத்துல அவர் வைத்ததான் அவருடைய நடக்கை நிமித்தமாக உலகத்தில் வாழும்போதும் சாட்சி. அது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிற்பாடும் சத்தியத்தில் நிலை பெற்றிருந்தார் என்கிறதான ஒரு சாட்சி. இந்த 2 விதமான சாட்சியை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் பெற்றுக்கொள்ள முடியுமா? சிந்தித்து பார்க்கணும். நம்மாலும் இந்த சாட்சியை பெற்றுக்கொள்ள முடியுமா? நம்மாலும் அனுபவிக்க முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை அர்ப்பணிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். எனவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் அதற்கென்று சொல்லி அர்ப்பணிக்க நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய கிருபைக்கு நேராக காத்திருப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா, தீமோத்தேயுனுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீர் எங்கள் வாழ்க்கையில கற்றுக் கொடுத்ததான நல்ல சாட்சிகளுக்காக நன்றி. தீமோத்தேயு இந்த உலகத்திலேயும் சாட்சியா இருந்தார். அதே போல தகப்பனே, அப்பா, இந்த உலகத்தை விட்டு எடுத்த பிற்பாடும் சத்தியத்திலே சாட்சியாய் நிலைத்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். இதே போல நாங்களும் சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில உண்மையாய் உறுதியாய் சாட்சியாய் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, ஜீவ புஸ்தகத்துல ஆண்டவரே எங்களுடைய பெயர் நிலைத்திருக்கும்படியான ஆசீர்வாதங்களையும் பரலோகத்தின் தேவனே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க இறங்குங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க பெரிய காரியங்களை செய்த அப்பா தகப்பனே, பரலோகத்துல எங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல நிலைத்திருக்க உதவி செய்யும். எந்தெந்த இடங்கள்ல நாங்கள் வழி தவறி நடக்கிறோமோ நீர் எங்களை சீர்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் தகப்பனே ஒரு கூட்டத்தாருக்கு மாத்திரம் எங்களை பிடித்தும் ஒரு கூட்டத்தாருக்கு எங்களை பிடிக்காமல் இப்படிப்பட்டதான தகப்பனே ஒரு ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழாதபடிக்கு அனைவராலும் நேசிக்கப்படுகிறதான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படட்டும், நாம மாத்திரம் இருந்திருக்கட்டும். மீட்பராம் இயேசுவின் இடைநேற்ற இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.